அவன்தாய் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் உண்டு பண்ண கர்த்தர் நாமத்தை சொல்லி பிசாசுக்கு இடம் அளித்து திருப்பிக் கொடுத்தாள். அவன் திரும்பவும் தன் தாயிடம் கொடுத்தான். அவன் தாய் 200 வெள்ளிக்காசு மூலம் தட்டானிடம் ஒரு சுரூபத்தையும் ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் பண்ணினாள். அந்த விக்கிரகத்திற்கு மீகா வைத்த பெயர்தான் சுவாமி. அவன் உண்டு பண்ணின அவனுடைய தெய்வங்களின் பெயராகும். சுவாமி என்று மரித்தவர்களுக்கும் சுவாமி என்று பெயர் உள்ளது. ஆனால் கிறிஸ்து இயேசு மனிதகுலத்தின் பாவநிவிர்த்திக்காக மரித்து அவன் ஜீவன் பெற்றுக்கொள்வதற்கு உயிர்த்தெழுந்தவர். நித்திய காலமாக வாழும் பரிசுத்த தேவன். அவரை சுவாமி என்று சொல்வது தவறாகும். விக்கிரகத்தால் மதிக்கேட்டையும் முறைகேட்டடையும் சாத்தான் தூண்டி பென்யமீன் கோத்திரம் கர்த்தர் அனுமதியோடு அளிக்கப்பட்டது. லேவியரே ஆசாரியரே தேவனுடைய ஊழியக்காரரே கிறிஸ்து இயேசுவை சுவாமி என்று சொல்லாதிருங்கள். ஆசீர்வாதம் குறைவுபடாதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பொருளாதாரத்தில் தரித்திரம் அடையச் செய்கிறவர், ஐசுவரியம் அடைய பண்ணுகிறவர், ஆவிக்குரிய காரியங்களில் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். கர்த்தரின் வார்த்தை என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். சட்ட விதியை மீறினால் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் செயல்படுவார். இயேசுவை சார்ந்த விக்கிரகமோ அல்லது உலக மக்களின் வழிபாட்டை சார்ந்த விக்கிரகமோ அதிலிருந்து விலகி உங்களைக் காத்துக் கொள்வீர்களாக. ஆமேன். கர்த்தராகிய மகாதேவனையும் அவரது சாயலான குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவையும் அறிந்தவர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி அவரது நேசகுமாரன் கிறிஸ்து இயேசுவிடம் அடைக்கலம் புகுந்து அறிக்கை செய்ய வேண்டிய விபரம் வெளி 3:10. உன்னதமான மகாதேவனே, உம்முடைய நேசகுமாரன் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தூய ஆவியால் சுத்திகரிக்கப்பட்டு புத்திர சுவிகாரத்தை பெற்று உம்முடைய மறைவின் நிழலில் தங்க அனுக்கிரகம் செய்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் அடைக்கலமாகவும் என் கோட்டையாகவும் உம்மை நம்பி ஸ்தோத்தரிக்கிறேன். சத்துருவின் கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பாதுகாக்கும்படி உமது சிறகுகளாலே மூடுகிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தராகிய மகாதேவனே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவாகிய உமது நேசகுமாரனை நான் தாபரமாக கொண்டபடியால் பொல்லாப்பும் வாதையும் என் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பின் பாதையில் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு தூதர்களின் பாதுகாவலுக்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். எல்லா தீமைக்கும் மேற்கொள்ளும் அதிகாரம் தந்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து என் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு அருளி ஆபத்து காலத்திலே என்னோடிருந்து தப்புவித்து கனப்படுத்துகிற மகத்துவமுள்ள மகாதேவனே, தேவர்களுக்கெல்லாம் மகாராஜாவே, உம்மை வாழ்த்தி சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். எங்கள் பிதாவாகிய மகாதேவனே, சமாதானத்தை அருளி செய்கிறவரே, சத்துருவான சாத்தானை என் காலின் கீழே நசுக்கி போட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறேன். உம்முடைய அன்பினால் ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு மூலம் பாவநிவர்த்தி செய்யப்பட்ட எங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவரின் வழிகளில் எல்லா தீமைகளினின்றும் இரட்சித்து உம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும் வரை காப்பாற்றினபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்து மாம்ச சாயலாய் பிறந்ததின் நோக்கம். ஆவியின் சாயலான ஆவியானவரான கிறிஸ்து மகாதேவனான தன் பிதாவின் சித்தத்தின்படி பூமியில் அவரது சித்தத்தை நிறைவேற்ற வானத்திலிருந்து இறங்கி வந்து மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்து மனுமக்களின் பாவ சாபத்தை சுமந்து மரணத்திற்கு அதிகாரி உலகத்தின் அதிபதி பிசாசின் கிரியைகளான மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மனுக்குல அழிவுக்குரிய இவைகளை தன் மாம்ச சாயலில் வெல்ல மகாதேவனின் பயபக்திக்குரிய கன்னி மரியாள் கர்ப்ப பையில் சிசுவாகி மாம்ச சரீரம் உடையவராய் மனுகுமாரனாக பிறந்தார். பாவங்களிலிருந்து இரட்சிக்கும் பேராக இயேசு என்று பேரிடப்பட்டார். மனிதனோடு இருப்பவர் என்ற பேராக இம்மானுவேல் என்று பேரிடப்பட்டார். மகாதேவனின் சித்தப்படி கிறிஸ்து இயேசு சிலுவையில் சர்வலோக பாவநிவிர்த்தி ஈடுபலியானார். மனுக்குலத்தின் மேல் மகாதேவன் அன்பு கூர்ந்து தன்குமாரன் என்று பாராமல் பூமியில் அனுப்பி பாவநிவிர்த்தி பரிகாரம் செய்த அவரையும் அவரது குமாரனான கிறிஸ்து இயேசுவையும் அவமதிக்கிறவர்கள், பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர், துன்மார்க்கர் ஏகமாய் அழிக்கப்படவும் அறுப்புண்டு போகவும் பெரிய பூமி அதிர்ச்சியினாலும் கல் மழையினாலும் கொடிய புண்களாலும் கொள்ளை நோயாலும் 3ஆம் உலகப் போராலும் அழிக்கவும் கடைசி முடிவாக வானத்து சத்துவங்களான நட்சத்திர அக்கினியால் மனுகுலத்திற்கும்
விக்கிரங்களுக்கும் நிக்கிரக முடிவு மகாதேவனால் குறிக்கப்பட்டுவிட்டது. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தராகிய மகாதேவனிடத்திலும் அவரது குமாரன் கிறிஸ்து இயேசுவிடமும் மனந்திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். சர்வ சிருஷ்டி நாயகர் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தா கர்த்தராகிய மகாதேவன் தம்மால் உருவாக்கப்படாத மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பிசாசின் கிரியைகளை உலகத்தில் அக்கினியினால் நிக்கிரகம் பண்ண தீர்மானித்துள்ளார். 1000 வருடம் இறையாட்சி எப்படி இருக்கும்? ஒன்று, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜாவின் ராஜ்யத்தில் சமுதாயம் எல்லாம் நன்றாக இருக்கும். எல்லா ஜாதியும் ஜனங்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் தேவனின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். கெடுக்கிறவன் அங்கில்லை. ஆகையால் சத்தியம் கேட்கிற காதுகளும் உணர்ந்து கொள்ளும் கண்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். எல்லாரும் மனந்திருப்ப கட்டளையிடுவார். அழிவில் தப்பினவர்களும் அவரை அறியாமல் உயிர்த்தெழுந்தவர்களும் வரப்போகும் சந்தியும் 1000 வருட அரசாட்சியில் சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள். அப்போது ஒரே சமுதாயம், ஒரே வழி நடத்துகிறவரும் இருப்பார். அங்கு ஜாதி பேதமில்லை, ஏழை பணக்காரன் இல்லை, முதலாளி தொழிலாளி இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் பாகுபாடு கிடையாது. புதிய சமுதாயமாக ஒன்றாய் இருப்பார்கள். ஒரே மந்தையான சமுதாயத்திற்கு ஒரே மேய்ப்பனாக கர்த்தராகிய மகாதேவனின் குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இருப்பார். 2, 3 ஒரு பங்கு நட்சத்திரங்கள் பூமியில் விழுந்தும், இடி, மின்னல், கொராதான் என்ற கொடுங்காற்று, பூமி அதிர்ச்சி, கல் மழையாலும் பாதிக்கப்பட்ட பூமியும் வானமும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜாவால் சீர் செய்யப்படும். சீர் செய்யப்பட்ட புதிய வானமும் புதிய பூமியிலும் காலநிலைகள் மாறி பொருளாதார நிலைமிக செழிப்பாக காணப்படும். எதுவும் வீணாக இருப்பதில்லை. உலக ஜனங்கள் அனைவரும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜாவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். வீட்டைக்கு அதிலே குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனிகளை புசிப்பார்கள். அவனவன் கையின் பிரயாசத்தை அவனவன் சாப்பிடுவான். ஒருவருக்கொருவர் பாரமாக இருப்பதில்லை. யாரும் விருதாவாக உழைப்பதில்லை. துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. பொருளாதாரத்தில் எல்லாருக்கும் ஒரே சீரான நிலை இருக்கும். அங்கு ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருப்பது இல்லை. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 3 மதம் என்கிற அமைப்புகள் கிடையாது. தன்னை உருவாக்கின கர்த்தராகிய மகாதேவனையும் அவர் சாயலான குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜாவையும் அறிந்து கொண்டு உன்னதத்தின் தேவனையே நோக்கி பார்ப்பார்கள். தேவன் தமது வழிகளை உலக ஜனங்களுக்கு போதிப்பார். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல உலக ஜனங்கள் என்றென்றும் நிலையான பேர்பிரஸ்தாபமான கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைந்திருப்பார்கள். இப்படியாக தன்னை சிருஷ்டித்த காத தேவனை அவரது சாயலான குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜாவாகிய ஜீவனாதிபதி மூலமாக காண்கிற அறிவில் பூரணம் அடைந்தவுடன் அவரை மனப்பூர்வமாக தேடி எருசலேமிற்கு செல்வார்கள். ஒன்றான மெய்த்தேவனாகிய சிருஷ்டி கர்த்தாவாகிய மகாதேவனையும் அவரால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிந்தபடியால் அவர்களது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற அவரது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார். 3ஆம் உலகில் அழிவுக்கு தப்பிய ஜனங்களும் அவரை அறியாதபடி பாவத்தில் மரித்து உயிர்த்தெழுந்த ஜனங்கள் பிதாவையும் குமாரனையும் அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். 100 வயதில் மரித்து 1000 வருடம் இறையரசு முடிவில் அழியாத சரீர மீட்பாக நித்திய ஜீவனுடன் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜா தமது இறையரசில் நீதியாய் அரசாழ்வார். அவர் தமது கண்கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் அவர் ஒவ்வொரு மனுரின் இருதயத்தின் எண்ணப்படி மட்டுமே நியாயம் தீர்த்து சத்தியத்தில் உத்தமாய் ஜனங்களை நியாயம் விசாரித்து ஒரு நிலையான ஆளுகையை நிலைநிறுத்துவார். நீதாகிய இறையரசு புதிய அரசியலாகும். ஜோதி பிளம்பாகிய கர்த்தராகிய மகாதேவன் எந்த அளவுக்கு கனப்படுத்தப்பட்டிருக்கிறாரோ அதேபோல் அவருடைய குமாரன் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜா கனப்படுத்தும்படி இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் முழு அதிகாரமும் பிதாவால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே அவர் மறு உத்தரவு கொடுப்பார். அவர்கள் பேசும்போதே அவர் கேட்பார். வருங்காலமான 3ஆம் உலகத்தில் சமுதாயம், பொருளாதாரம், மதம், அரசியல் எல்லாம் சகல ஜனங்களும் விரும்பும் சமாதானத்தோடும் உண்மையின்படியும் ஆண்டு ஜனங்களை தேவன் விரும்பும் தேவ பக்தியுள்ள சந்ததியாக மாற்றுவார். 5 அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை, யுத்தமும் இருக்காது. மிருகக் குணமுள்ள மனிதனிருப்பில்லை. தீங்கு செய்வாரில்லை, கேடு செய்வாரில்லை, அநீதி செய்வாரில்லை. பூமியின் ஜனங்கள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாய் காணப்படுவார்கள். வியாதிகளில் இருக்காது.
அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயதுள்ள மனந்திரும்பாத பாவியான துன்மார்க்கன் சபிக்கப்படுவான். 6. ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேய்ந்து ஒன்றாக தங்கும். புலி வெள்ளாட்டுக் குட்டியோடு படுத்துக்கொள்ளும். கன்குட்டியும் காளையும் பாலசிங்கமும் ஒருமித்து இருக்கும். ஒரு சிறுபையன் அவைகளை நடத்துவான். சிங்கம் மாட்டைப் போல வைக்கோல் தின்னும். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒரு மித்து படுத்துக் கொள்ளும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும். மிருகங்களினால் தீங்கு ஏற்படுவதில்லை. 3ஆம் வருங்கால உலகத்தில் இறையரசில் சுமார் உத்தேச கணக்கின்படி பார்த்தால் 750 கோடியில் 1/3 பங்கு அழுக்குட்பட்டால் மீதி பங்கு சகரியா 13:8 ஆகம விதிப்படி 250 கோடி பேர் இருக்கலாம். உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம் முதல் கிபி 2033 வரை முதலாம் உலகம் அழிவு 1656 கி. மு 2344 கி. பி 2033 6033 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கப்படுகின்றவர்கள் 400 கோடி பேர் ஆக மொத்தம் 250 கோடி +400 650 கோடி பேர் இருக்கலாம். இவர்களை ஆளுவதற்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜா தம்முடைய பிதாவான கர்த்தராகிய மகாதேவனிடம் பெற்ற அதிகாரத்தை தம்முடைய பாதையில் முடிவு பரியந்தமும் நிலை நின்று ஜெயம் கொண்ட 144,000 பேருக்கு ஆளுகையின் அதிகாரத்தை கொடுத்து பூமியின் எல்லை எங்கும் சர்வ பூமியின் தேவனாக ஆளுகை செய்வார். 1. உயிர்த்தெழுதலில் முதலாவது உயிர்த்தெழுந்தவர் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜா. ஜீவாதிபதியின் அரசு எருசலேமில் ஸ்தாபிக்கப்படும். 2. மணவாட்டியான திருச்சபையில் அவரது சாயலின்படி அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி பரிசுத்தமாக வாழ்ந்து அவருக்கு சேவை புரிந்து தங்களை தியாகம் செய்த 144,000 பேர்கள் பூமியில் ஆணாகவும் பெண்ணாகவும் கிபி 35 முதல் கிபி ஜூலை 15 2033 வரையில் வரப்போகும் 3ஆம் உலக மகாயுத்தத்திற்கு முன்னும் 2ஆம் உலக நிகழ்கால அழிவுக்கு முன்னும் மரித்தவர்களும் மரியாதிருக்கிறவர்களும் உயிர்த்தெழுந்தும் உயிரோடும் மறுரூபமாக்கப்பட்டு மத்தியாகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சர்வ பூமியின் தேவனோடு சீனாய் மலையில் இறங்கப் போகிறவர்கள். இவர்கள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் தேவதூதர்களைப் போல பரிசுத்த நீதிமான்களாயிருப்பார்கள். நித்திய ஜீவனைப் பெற்ற இவர்கள் எருசலேமில் தேவனுக்கு முன்பாக ஆசாரியர்களாகவும் உலக தேசங்கள் அனைத்திலும் ராஜாக்களாகவும் தேவனோடு கூட 1000 வருட இறையாட்சி புரிவார்கள். இவர்கள் 3ஆம் உலகின் உலக ஜனங்களை நியாயம் தீர்த்து சத்தியத்தை கற்றுக் கொள்ளச் செய்வார்கள். 3. கிபி 35 முதல் கிபி ஜூலை 15 2033 முன்பு வரை பாடுகள் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு ராஜாவின் உபதேசத்தில் நிலைநின்று உலகத்தின் மாயைகளுக்கும் சாத்தானின் சோதனையிலும் வெற்றி சிறந்து உலகத்தை ஜெயித்தவர்களும் இரத்த சாட்சியாய் மரித்தவர்களும் உயிர்த்தெழுந்தும் மறுரூபமாக்கப்பட்டும் மத்தியாகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சர்வ பூமியின் தேவனோடு சீனாய் மலையிலே இறங்கப் போகிறவர்கள். இவர்கள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். நித்திய ஜீவனை பெற்று கடற்கரை மணல் போன்ற திரளான கூட்டத்தராய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவை சேவித்து அவருக்கு சேவை பணி செய்து அவரோடே கூட 1000 வருட ஆளுகைக்குட்படுவார்கள்.